இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவின் அண்ணா வீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். ஏன்னா வந்து நேற்றே சொன்னார் அண்ணா நைட் காலையில் சீக்கிரமாக வாடா இது கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது, மாப்பிள்ளை பொண்ணே காலையில் வந்துடுவாங்க, அக்கா மாமாவும் வந்துடுவாங்கடா, ஸோ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்களும் ஃபோன் பண்ணுறோம் அவர் எடுக்கவே மாட்டுறாரு. சரி வீட்டுக்கு போய் பார்த்து என்னான்னு பார்த்து கூட்டின்னு வாடான்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்ப்போம். கவினண்ணா இங்கோடா தூங்கி நிற்கிறாரா அவரு. ஃபோன் பண்ணாலும் எழுந்திருக்க மாட்டுறாரு. இது கம்பெனி இருக்கு யார் ஃபேன் வர இவருக்கு கேடு. மேலே ஒரு ஃபேனோட கீழே ஒரு ஃபேனோட கரண்ட் பில் இவராக கட்டுறாரு. ப்ரோ 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 நோ கண்ணண்ணா அண்ணா கூட்டணும் சொன்னார்ண்ணா. மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி 2 ஆகுது. நோ எந்தண்ணா? அதாவது அந்த மனுஷன் அங்கே கத்தினுக்கிறாரு, சீக்கிரம் வர சொல்கிறா, வீடியோ டைம் ஆகுதுரா, எடுத்து சீக்கிரமாக முடிச்சாதாண்டா இது பண்ண முடியும்ன்ட்டு அவர் அங்கே கத்தினுக்கிறாரு. மாப்பிள்ளை பொண்ணு அங்கே வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக மாமாவும் அக்காவும். ஆனால் இவருனா நான் இங்கே நல்லா தூங்கினுக்கிறாரு. நோ 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 என்னதே நோ அவர் அங்கே கூப்பிட்டுக்கிறாருண்ணா. இது வீடியோ எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இப்போ டைம் ஆகுது, வரீங்களா வர மாட்டீங்களா? லைட்டு போடுறோம். ஐயோ மூஞ்சா பார்க்க சரியா உன் ஆள் ஃபோட்டோ பார்த்தானே என் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்? நோ எந்தண்ணா ஃபஸ்ட்டு இல்லை பாரு, ஒரு மைக்கை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியல. இல்லை நான் தான் இப்போ எடுத்து வச்சேன் பாக்கெட்லேருந்து. எதுக்கு எடுத்து வச்சேன்? உனக்கு மாட்டி விடுறதுக்கு. போடா தம்பி, லைட் ஆஃப் பண்ணுறா. ஏய் ஆஃப் பண்ணாத. டேய் லைட் ஆஃப் பண்ணுறா. டேய் ஐயோ வார்த்தை பேசாத, எடிட்டில் தூக்கிடுவேன். அட பொம்மால. ஏய் யாரா இவன்? வெங்கடே நீ தான் பார்த்து கம்முன்ட்டு இருக்க. யார் இவன்? கூப்பிட்டு போய் இவனை அப்படி வீட்டுக்கு போய் சொல்றா. நான் அவங்க வெளியே கிளம்பலான்ட்டு வந்து இது பண்ணாங்கண்ணா. சரி நான்டா ஹனிமூனு போக வேண்டிய நேரத்தில் ஏன்டா வெளியே போனோம்? அவங்க ஹனிமூன் எங்கன்னா அனுப்பிச்சுடுறா, கிஃப்ட் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இல்லை கிஃப்ட் போடா, டீ குடிச்சிட்டு வரண்டா. போடா ஒன்று டீ குடிக்கிற அது அப்புறமா பார்த்துடா. டீ குடி டீ குடிச்சிட்டு போகலாண்ணா. பொண்ணா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண அங்கே ஒருத்தர் இருக்காரு, நான் பண்ணுவாருன்னே தெரியல. டீ குடிக்க போகிறோம். நோ நோ டீ அதுலையா போடுவாங்க? எடுத்து வைக்கிறேன்டா. இதை இருங்கடா. நான்லாம் இதுனா பால் பாக்கெட் பால்லாம் அம்மிக்கிட்டனா பிரிச்சிரும், தெரிச்சிரும். நாங்கள்லாம் வந்து பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஹெல்த்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் அப்படியே டைரெக்டாக வரும் பற்றி அதை நாங்கள் பாட்டிலில் பிடிச்சி ஊற்றி வச்சு பிஸ்லரின்னு போட்டுக்குது. அது அண்டா பைத்தியக்காரா. ஆமாம் பிஸ்லரி தான் போட்டுருக்கு. அது பிஸ்லரி தான். டேய் இப்போ என்ன பண்ண பாரு, குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாப்போம். டேய் ஐயோ ஐயா டேய் டீ டேய் என்னடா நடக்குது? அட பாவிங்களா. டேய் என்ன ஜென்மடா? என்ன வேணும்? இதில் லைட்டாக ஊற்றி குத்தா முடிச்சிருவோம், அவ்வளோதான். காரணம் போய் தொலை. தா எனக்கு கொஞ்சம் உனக்குமா? அதாவது எல்லாம் டீ போட்டு குடிச்சு பார்த்துருப்பீங்க. நாங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக பாலே குடிக்கிறோம். அதாவது இது வந்து பசும்பாலுன்னு அவர் சொன்னார், இது பிஸ்லரி பாலுன்னு எங்களுக்கு தான் தெரியும். பிஸ்லரி பால் இல்லைடா, பிஸ்லரி கேனில் இருக்குடா இது. அதாவது எல்லாருக்கும் ஆஃப் தான் கொடுக்க முடியும். டீ போடா குடிச்சிட்டு போகலாம். அசிங்கமாக கேட்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஜாட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏய் புடவெல்லாம் இருக்குடா. அதை இல்லைண்ணா, ஊட்டியில் இருக்கிற ஜாட்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக. டீ போடியே வேணாம் போ. நான் அப்போ டீ குடிக்கல, நான் குடிச்சிட்டு போனேன். சக்கரை அதாவது இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குடா. டேய் இதனால ஜூஸை மாதிரி ஆளுகளுக்கு சக்கரை போட்டு தலை கேட்குறீங்க. இதில் ஒன்றும் கொஞ்சம் ரோஸ் மில்க்லாம் போட்டுருக்கோம். இருக்கு, அதுவும் இருக்கு. உங்களுக்கு ரோஸ் மில்க் வேணுமா? எனக்கு ரோஸ் மில்க். அவன் ஸ்கோர் பண்றான். இப்போ ரோஸ் மில்க் பண்ண போறேன், மேக்கிங் வீடியோ எடு. அவ்வளோதான். சரி அதுல அவனை ஏறா, இதுல ஏறா, அவன் பால் ஊத்துறது.
போதும் கம்மியாக போதும் கற்று ரோஸ் மில்க் எசன்ஸ் இதோ டேய் டேய் எங்கள் வீட்டில் வந்து அசிங்கமாக கேட்பாங்க இவ்வளோ பாட்டில் பால் என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன். சொல்லுங்க இந்த மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க டீ போட்டு கொடுத்தேன். இங்க பாரு கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்ச கூடாது, அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? இது அவந்து இது உண்டு இந்தா டேய் என்னடா வீட்டில் வந்தா கத்துவாங்கடா வெயிடா விக்கெட் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. நான் எந்தங்கண்ணா இந்தாப்பா உண்டு ஒன்று வேர்க்கல்லைய தொண்ணு இல்லைன்னா எதனா ஒன்று பண்ணு. டேய் ஊத்துனீங்க மௌன நீங்க தான் கழுவி தள்ளணும். எப்படி வரணுமா வேணாமா? வரணும். நானே ரோஸ் மில்க் தயாரிக்கிறேன் உங்களுக்கு. டேய் பாட்டிலே போயிச்சுடா தம்பி. ஐயோ நீ ஏன்டா முதல்ல வீட்டுக்கு வந்த? ஐயோ எஸ்எம்ஸ் ஊத்திட்டான்டா அவன் ஊத்திட்டான்டா வேணாண்டா டேய் டேய் மாவன பாத்ரூம் மேல கையை வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காகுது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும், ரொம்ப திக்காயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுனா கொஞ்சம் 3 பேருக்கா ஷேர் பண்ணிடலாம். இல்லை புரியல எதுக்கு நான் வீட்டுக்கு என்னடா இவ்வளோ திக்காகுது? அதாவது இதுதான் ஒரிஜினல் ரோஸ் மில்க் கடையில் போடுறது. இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பச்சையாக தெரிஞ்சிச்சு. டேய் 1 லிட்டர் எவ்வளோ தெரியுமாடா பால் உங்களுக்கு? பால் தரா அசிங்கமா கேட்பாங்க போயிடு. டேய் டீ ஊத்த பால் இல்லடா. ஆமா ரொம்ப திக்காகுது. ரொம்ப திக்காகுது. கொஞ்சம் செருப்பால் அடிப்பேன் நீ. எஸ்எம்எஸ் வந்துச்சு கையிலே. நாங்க பாலோட முடிச்சிருப்போம், நீங்க தான் ரோஸ் மில்க். இல்ல ஆக்சுவலா டீயோட முடிச்சிருப்போம் நாங்க. நீங்க தான் பால் ஊத்தி ரோஸ் டீ குச்சா நல்லா இருக்கும். யார் டீ கேட்டது ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க வா பரவாயில்ல இருக்குதா? வெங்கடே கொஞ்சம் தான் வாங்குனேன். சரி ஓகே வேற என்ன இருக்கான்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரிட்ஜில். முதல் டெட் பாடி நீ தான் ஃப்ரிட்ஜில் கை வச்ச. ஃப்ரிட்ஜ் டூர் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும்.